guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஹீரோ ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றின அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம நிறையவே ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2ல் ரீப்ளேஸ்மெண்ட்டை ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இது எந்த சீரியல் எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாமே கண்டினியூஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இது எந்த சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது ஜீ தமிழில் நான் ட்ரெண்ட்மார்க் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க சண்டைக்கோழி. ஸோ மஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ரீசெண்டாக நியூ என்ட்ரியை பார்க்கும்போது மதன் பாண்டியன் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க வெற்றி அப்படின்ற கேரக்டரில். ஸோ நிறையா பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானும் அதை பற்றின அப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதாவது ஹீரோ வந்து விக்ரம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நியாஸ். அதுக்கு ஆஃப்டர் வந்து மதன் பாண்டியன் வெற்றி அப்படின்ற ரோலில் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னவா இருக்கும், மேபி ஹீரோ ஆக்டிங்லேயே இவங்க நியூ என்ட்ரியாக வருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது சடன்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நியாஸ் வந்து அப்கமிங் வரப்போகிற நியூ சீரியல் தேவதையில் கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ அது ஆல்மோஸ்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதனால் இப்போ ஃபைனலாக அவங்களோட என்ட்ரி வந்ததுக்கப்புறம் சீரியலை விட்டு குயிட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இப்போ அப்டேட் கிடச்சிருக்கு. அதாவது சண்டைக்கோழியில் விக்ரமாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தால் நியாஸ் இனிமேல் சண்டைக்கோழியில் என்ட்ரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து மதன் பாண்டியன் வெற்றி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அவங்க மெயின்லியில் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவு ட்ரூ அப்படின்னு தெரியல. மேபி ஆனால் ஆல்ரெடி வந்து அவங்க குயிட் ஆக போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஹீரோ இனிமேல் ஆக்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க அஃபிஷியலி குயிட் ஆகிட்டாங்க அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ மேபி அதுவாக ட்ரூவாக இருக்கக்கூட ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா நிறைய சீரியல் ஸ்டோரியில் ஹீரோக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அப்கமிங்கில் வர நியூ என்ட்ரியை மேட்ச் பண்ணி தான் ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ இனிமேல் மெயின்லியில் வந்து மதன் பாண்டியன் தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சீரியலோட ரேட்டிங் ஒரு ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸ் எதாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள்.